திருமண தடைகள், அதாவது ஒருவருக்கு திருமண பேச்செடுத்தாவே ஏதாச்சும் ஒரு தடை அல்ல திருமண காரியங்கள் ஏற்படுறதுக்கு கூட அவங்க வரன் பார்க்குள்ள தடை, அப்படி இல்லைன்னா வயதை கடந்து திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இப்படி திருமணம் ஆகாத இருக்கிறவங்க திருமண தடைகள்ல நீங்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்தலம். அதாவது நீங்க சொல்ல போனா இந்த நட்சத்திர நாள்ல நீங்க கண்டிப்பா இந்த ஆலயம் சென்று வழிபட்டால் உங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும். அது என்ன நட்சத்திரம் அப்படி என்று பார்ப்போம் இன்னைக்கு. அதாவது வேத காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாகவும் பரணி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரமாகவும் இருந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த பரணி நட்சத்திர நாள்ல திருமணம் செய்ய மாட்டாங்க. அதாவது பரணி நட்சத்திர நாள் வரக்கூடிய நேரத்துல பரணி நட்சத்திரத்தை குறிச்சு அந்த நாள்ல திருமணம் வைக்க மாட்டாங்க பொதுவாகவே. அப்படி ஒரு ஐதீகம் இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு திருமண தடை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த நட்சத்திரம் எது என்று சொன்னால் அது பரணி நட்சத்திரம் மட்டும்தான். அப்படி இந்த பரணி நட்சத்திர நாள்ல நீங்க போய் நீங்க வழிபாடு செய்வதன் மூலியமாக உங்களுக்கு திருமண தடை நீங்கும். அதாவது இந்த பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல திருமணம் ஆகாத தள்ளி போறவங்க எல்லாமே அவங்க காஞ்சிபுரம் சென்று ஏகாம்பரரி அங்க இருக்கக்கூடிய அம்பாளையும், அதே மாதிரி அந்த ஏகாம்பரர் சன்னதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதாவது மாமரம் என்று சொல்லக்கூடிய அந்த மாமரம் மிகவும் பழமை வாய்ந்த மரம், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மரம். அந்த மரத்துக்கு அடியில சோமஸ்கந்தர் இருப்பாரு. அந்த சோமஸ்கந்தர் அம்பாள் பாத்தீங்கன்னா தலை குமிந்த மாதிரி திருமண கோலத்துல இருக்கக்கூடிய காட்சி தரக்கூடிய ஒரு ஸ்தலம். அந்த மாமரத்தை சுற்றியும் சோமஸ்கந்தரையும் வழிபட்டு வாருங்கள், உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். அதே மாதிரி காஞ்சி காமாட்சி அம்மனையும் நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் நடக்கும்.